டு லோரா கிச்சன். இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையோட லஞ்ச் மெனு தாங்க. என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பருப்பு முருங்கைக்கீரை கடையல் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சைடில் சாப்பாடு வச்சாச்சுங்க, இன்னொரு சைடில் பருப்பு வேக போடுறேங்க. பருப்புக்கு எப்பவும் போல் பூண்டு, தக்காளி, எண்ணெய், ஜீரகம், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாங்க. வேக வச்சுட்டு அடுத்தது ஒரு பக்கம் முருங்கைக்கீரையை நான் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு பருப்பு வேக வச்சாச்சுங்க. அடுத்தது நாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் விசிலும் வந்துடுச்சு பருப்பு. இப்போ அது ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் கீரையை தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் போட்டு கடுகு சேர்த்தி ஜீரகம் சேர்த்தி இரண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நாம் அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு முருங்கைக்கீரை நல்லா சுருளை வதங்கணுங்க. இது ஏன் நம்ம சுருளை வதங்க வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்லா ஜீரணமாகுங்க. அதுக்காக தான். இப்போது கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. வேறு எந்த பொடியுமே இதுக்கு சேர்க்க தேவையில்லைங்க. பருப்பு விசில் அடங்கட்டுங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பொரியல் நாம் செஞ்சிடலாம். பொரியலுக்கு என்ன காய் சேர்க்க போகிறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு தாங்க இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சவுடனே நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் ஒரு வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டோன்னே நறுக்கி வச்ச உருளைக்கிழங்குகளை சேர்த்திக்கலாங்க. அடுத்து நறுக்கி வச்ச முருங்கைக்காய்களையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுவோங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு என்ன பொடி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கிளறி விடலாங்க. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும்னு சொல்லி வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தி மூடி வச்சிடலாங்க. இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் ஒரு அரை பதம் வெந்திருக்குங்க. அது பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு இப்போது நாம் வணக்கி வச்ச கீரை கூட கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ ஒரு கொதி வரும்போது கீரையும் நல்லா வெந்துருங்க. பருப்பு கீரை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நாம் கீரையை கடைய வேண்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு கீரை கடையலுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டோங்க. கலக்கி வச்சாச்சு. இப்போ நமக்கு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோட பையன் காயிலேயே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கலந்துருங்கம்மா, அது ஒரு டிஃபன், பருப்பு கீரை ஒரு டிஃபன் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். அவன் கேட்ட மாதிரியே அவனுக்கு 2 டிஃபன் தனித்தனியாக கட்டி கொடுத்துட்டாங்க. பொரியலும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.